குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். டேர்ம் 3 இல்ல செகண்ட் யூனிட். பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு. இதற்கு முன்னாடி 3 மன்னர்களை பார்த்து முடிச்சிட்டோம். இது ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். இவங்க 3 பேரை இந்த பேரரசர்களை இந்த பார்ட் 2 வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ 3 பேரரசர்களை பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். மூன்றாவது வீடியோல பார்ட் 3ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மராத்தியர்கள் மற்றும் ராஜபுத்திரர்கள் கூட கொண்ட உறவுகள், அதுக்கப்புறம் நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சுட்டுனா முகலாய அரச வம்சம் நிறைவடைஞ்சிடும். அதுக்கப்புறம் இது கூட 2 மேப் ரீடிங் நான் ஏற்கனவே கொடுத்துருப்பேன். இது 5 வீடியோக்களை இதை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த முகலாய அரச வம்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய ஆட்சி பகுதி, அவங்களுடைய எல்லைகள், இது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கம்மா. அப்போதான் ஒரு முழுமையான உங்களுக்கு ஒரு பாடத்தை படித்ததற்கான ஒரு தெளிவு ஏற்படும். இப்போ வாங்க, ஜஹாங்கீருடைய காலகட்டம் பாருங்க. 1605 1627. அக்பருக்கு பின்னாடி அவருடைய ரஜபுத்திர மனைவிக்கு பிறந்த இளவரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர். உலகத்தை கைப்பற்றியவர் என்ற பெயரில் மகுடம் சூடினார். அப்போ அந்த பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் என்பது பெயருக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை கைப்பற்றியவர். அப்படிங்கிற பெயர்ல தான் அரியணை மகுடம் சூடியிருப்பாரு ஒரு மன்னராக. யாருக்கு பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா அக்பருக்கு. அதாவது அக்பர் பார்த்திருப்போம் நட்பு ரீதியாகவும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண உறவுகளின் மூலமும் சரி, படையெடுப்பு மூலம் பல பகுதிகளை கைப்பற்றினார். அப்படி ரஜபுத்திர அந்த நல்ல உறவுகள், திருமண உறவுகளின் மூலம் சில பகுதிகளையும் கைப்பற்றுவார். அப்படி அந்த மனைவிக்கு பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர். அதுதான் அதனுடைய பொருள் நம்ம உலகத்தை கைப்பற்றியவர் என்ற பெயர்னு சொன்னோம். அப்போ அரசாட்சியை காட்டிலும் கலைகள், ஓவியம், தோட்டங்கள், இவருக்கு பாத்தீங்கன்னா ஜஹாங்கீருக்கு இந்த நாட்டை ஆள்றதை தவிர அதுல ஆர்வத்தை தவிர கலைகள், ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் ஆகியவற்றின் மீது அவர் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். அதாவது நீங்க எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு எதுல ஈடுபாடு இருக்குதோ அதுல என்னதான் அதுல பாருங்க, அரசரா இருக்கிறதுக்கு அவருக்கு அந்த நாட்டையே ஆளக்கூடிய அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனாலும் அவருக்கு எதுல ஈடுபாடுங்கிற கலைகள், அதாவது அந்த ஆர்ட்ல தான் அவருக்கு விருப்பம் இருக்குதே ஒழிய அந்த பதவியாகிய அந்த அரசாட்சி அந்த அரண்மனையில அந்த பதவிக்கு கிடையாது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் உங்களுக்கும் சரி, ஒரு மாணவர்களாக இருந்தாலும் நீங்க எல்லாரும் பண்றாங்கன்னு நீங்க பண்ணாம உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ, உங்களுக்கு எது வருமோ அதுல நீங்க ஒண்ணும் இல்லைம்மா. ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு ஒரு டிராயிங் வருதுன்னே வச்சுக்கோங்க. படிப்பு கம்மியா தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு அதை முடியாதுன்னே வச்சுக்கோங்க. அது உங்க நினைக்கிறது. அதை நாங்க யாரும் சொல்ல முடியாது. அது உங்களுடையது. ஆனா அடுத்தவங்க பண்றதை காட்டிலும் நமக்கு இதை விட இது நல்லா வருதுன்னா அதை நாம என்ன செஞ்சிடும், அதை நாம செலக்ட் பண்ணிட்டு அதன் வழியில நாம அதுக்குண்டான தகுதிகளை அதற்கு மேலும் மேலும் அது ஒன்றுல கூட பாத்தீங்கன்னா ஒரு தகுதி அதுல டெவலப் பண்றதுக்கு ஒன்று இருக்குது இல்லையா? அப்ப அதுல என்ன பண்ணிட்டு போகணும், நீங்க உங்களுடைய ஆர்வத்தை இன்னும் அதிகரிச்சு அதுல நல்லா எக்ஸ்பர்ட் ஆகணும். அதுதான் இதனுடைய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரிம்மா. அதாவது எல்லாருக்கும் எல்லாமும் வராது. எல்லாருக்கும் என்ன சொல்றது, ஒருத்தரை போல இன்னொருமும் வராது. அப்ப அவர்களுக்கு தனித்திறன்கள் இருக்குது, அதை நீங்க தேர்ந்தெடுத்து அதன் வழியில நீங்க பயணிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய அந்த எதிர்காலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பாக இருக்குமா. அதனால அவங்க செய்யறாங்க, இவங்க பண்றாங்க, அவங்க பண்றதை பார்த்து நாம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம உங்களுக்கு எது நல்லா. இப்ப நான் ஒண்ணும் இல்லை, இப்ப நான் டீச் பண்றேன்னா, இப்ப மத்த வேலைகள் இருக்குதுன்னா, இப்ப எனக்கு இதை விட பன்மடங்கு அதுல அதிகமான வருவாய் ஈட்டக்கூடியதாக இருந்தாலும், ஆனா இதை அதை சும்மாவே மரத்தடியில கூட உட்கார வச்சு சொல்லி கொடுனா கூட சொல்லி கொடுப்பேன். அதாவது அதோட ஈடுபாடுதான். அதே மாதிரிதான் அவங்கவங்களுக்கு என்ன வருமோ அதுல நீங்க நல்லா எக்ஸ்பர்ட் ஆயிட்டு அதனுடைய தனித்திறன்களை வளர்த்துட்டு நீங்க அதுல வளர்ச்சி அடைஞ்சுக்கோங்கம்மா. இப்ப பாருங்க, இதனால் ஜஹாங்கீரின் மனைவியார் பாத்தீங்கன்னா நூர்ஜஹான் என அறியப்பட்ட மெஹருநிசா உண்மையான அதிகாரத்தை அதை பெற்றவராக திகழ்ந்தார். அப்போ இவர் அதுல எல்லாம் ஈடுபாடு இருந்ததுனால அப்ப அந்த அரசாட்சிக்கு யார் வந்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியான நூர்ஜஹான். அப்ப நூர்ஜஹானுக்கு என்னென்ன பெயர் பார்த்தீங்கன்னா மெஹருநிசா அப்படின்றது. அவங்கதான் இந்த அரியணையை உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக அவருடைய மனைவி ஆயிட்டாங்க. அப்ப தந்தையாரின் மரபுகளை ஓரளவு ஜஹாங்கீர்
பின்பற்றினார். அவங்க தந்தை வழி இருந்ததிலேயே அக்பரு, அந்த மரபு வழி அதிகாரத்தை வந்துட்டு இவர் ஓரளவுக்கு தான் பின்பற்றினார். அக்பர் காலத்து சமய சகிப்புத்தன்மை ஜஹாங்கீர் காலத்திலும் தொடர்ந்தது. அப்ப அப்பா செஞ்சதை இவர் பின்பற்றது. அப்பா வந்துட்டு என்ன செஞ்சாரு? அதாவது மத்த சமயங்களையும் சகிச்சுக்கிற தன்மை. அதுதான் வந்து சமய சகிப்புத்தன்மை. அப்ப அது உன் மதம், என் மதம், உன் மொழி, என் மொழி, உன் கலாச்சாரம், என் கலாச்சாரம், உன் நாடு, என் நாடு, அந்த மாதிரி வந்துட்டு கருத்து வேறுபாடு தான் இது எல்லாமே. இன்னைக்கு நாடே எப்படி போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. அதாவது ஈகோ, உனக்கு என்ன எனக்கு என்ன, நீ யாரு நான் யாரு, ஒன்னு சொல்லுவாங்க சிங்கத்தின் கர்ஜனை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இறங்க அடிக்கிறாரு. என்னத்த சொல்றதோ, எத்தனை உயிர்கள், இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா? எதுக்கு அந்த ஆஹ் அந்த அமைப்பு ஒண்ணு இருக்குது, ஐநா சபை. இது எல்லாத்துக்கும் என்ன என்ன சொல்றது, எங்க போகுது, எத்தனை உயிர்கள் பலி. அதாவது நம்ம தமிழர்கள் வந்து பண்பாட்டுல நம்ம படிச்சிருப்போம். சங்க காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரத்திற்கு நிகரா யார் வந்து வீரமா நிக்கிறாங்களோ அவங்க கூட தான் போரிடணும்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருந்தது. ஆனா நோயுற்றவர்கள், அதே மாதிரி குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இவர்கள் கூட எல்லாம் நாம அதாவது நம்ம ஒரு ஒரு களத்துல இறங்குறோம்னா நமக்கு தகுதியான ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு தான் இறங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாம எத்தனை குழந்தைகள் ஸ்கூலுக்கு எத்தனை கட்டிடங்கள் மேலெல்லாம் போட்டு சாதாரண சிவிலியன்ஸ் எல்லாம் சாகிறதுக்கு என்னத்த சொல்றதுன்னே தெரியலமா இது. அதனால இதெல்லாம் நீங்க இந்த வயசுல, அதாவது இதெல்லாம் வன்மம் தான். இதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் வன்மம். ஒருத்தருடைய வன்மத்தினால வந்துட்டு ஒரு நாடே அழியுது, எத்தனை உயிர்கள் நாசமாகுதுன்னு பாருங்க. அதனால நீங்க படிச்சிருப்போம், நம்ம படிச்சோம் 6ஆம் வகுப்பு தமிழ் படிக்கும் போது அமைதினா என்ன, அமைதியில கற்பனையில கொண்டு வாங்க. எதற்கு அதெல்லாம் வச்சாங்க? இந்த அமைதினா என்னன்னு கத்துக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அது சின்ன வயசுலயே உங்களுக்கு அது விதைச்சது. எப்படியெல்லாம் நாடு எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. நமக்கு என்னன்னு நாம கடந்துதான் போயிட்டு இருக்கோம். அதனால இந்த சிறு விதையிலே வந்து நான் அதுதான் சொல்லுவேன், இந்த 2000க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளால் தான் இந்த நாடு வந்துட்டு வல்லரசாகும். இந்த நாடு ஆகுதுன்னா இந்த உலகத்தில் உள்ள மத்த நாடுகளும் ஆகணும். அப்படிதான் ஒரு ஒரு அனலைஸ் பண்றது இருக்கணும். அனலைஸ் பண்றது எது நல்லது, எது கெட்டது, இதை நம்ம பண்றது, இது எத்தனை உயிர்கள், நம்ம உயிர் போச்சுன்னா நம்ம இருக்கிறவங்கள பாதிக்கப்பட்டா இந்த மாதிரி ஒரு செயல் செய்யுமா? நீங்க பாட்டு நல்லா உட்கார்ந்துகிட்டு எங்கேயோ யாரோ சிவிலியன்ஸ் சாகுறான், இதெல்லாம் போய் ஒரு ஒரு பெரிய விஷயமான்னு தெரியல. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் வந்து இயற்கையிலே சின்ன வயசுலயே வளர்த்துக்கோங்கம்மா. அப்பதான் நீங்க பெரிய பிள்ளைங்க ஆனா இந்த மாதிரி ஒரு வன்மம் எல்லாம் வராது. வன்மம்ன்றது நம்ம வீட்டுக்குள்ளேயோ, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ ஒரு நாட்டுக்கு நாடும் அதுவும் வன்மம் தான். எப்படி வந்துட்டு ரஷ்யா உக்ரைனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு தனி நபருடைய கொள்கையால வந்துட்டு இன்னி வரைக்கும் அது வெடிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான். சரி வாங்க. ஏன்னா, நல்ல விஷயங்களை விதைச்சுக்கிட்டே இருங்க. நல்லதை வந்து கத்துக்கிட்டே இருங்க. எப்ப வந்துட்டு இது மாரி விஷயத்தெல்லாம் பார்க்காதீங்க. பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான். அத வந்துட்டு என்ன செய்யணும்? நம்ம அது மாரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படின்ற ஒரு நம்ம இந்த மாரி இருக்கக்கூடாது. அப்படின்னு நல்ல செயல்கள்லாம் எது இருக்குதோ அத பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லத வாங்கி, வாங்கி, வாங்கி அதாவது சொல்லுவாங்க, நல்லதையே பார்த்துட்டாவது மொத்தமா நல்லதாவே ஆயிடுங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரா வளர்ந்துக்கோங்கம்மா. சின்ன பிள்ளைங்க இருந்தீங்கனாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. இந்த மாரி கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மள அதாவது அதாவது மாற்றம் எங்கிருந்து ஆரம்பமாகுது? நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பமாகுது. ஒருத்தர் மாறணும்னா நம்மள பார்த்து நம்ம நம்ம கூட பழகுறவங்களும் நம்மள பார்த்து ஒருத்தர் மாறுவாங்க. இப்படிதான் மாற்றம் வருமே ஒழிய, யாரோ மாறுவாங்க, யாரோ மாறுவாங்கன்னு அது மாறத்துக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம கிட்ட இருந்து மாற்றம் உண்டாச்சுன்னா, நம்ம கூட பழகுறவங்க மாற்றம் உண்டாகும். அதுக்கடுத்து அவங்க கூட பழகுறவங்க மாற்றம் உண்டாகும். இப்படிதான் மாற்றம் உருவாகுமே ஒழிய, அது எல்லார்கிட்ட இருந்து மாற்றம் உருவாகாது. வாங்க இப்ப பார்க்கலாம். ஆனாலும் தமக்கு எதிராக அரியணையை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்டு கலகம் விளைவித்த தமது மகன் குஸ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிய தலைவர்னா யார் படிச்சு நம்ம பஞ்சாப்ல பார்த்தோம். அப்போ பஞ்சாப்ல சீக்கிய தலைவர் யார் பார்த்தீங்கன்னா, குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் வந்து உத்தரவிட்டார். அப்போ தமக்கு எதிராக அப்போ அப்பா பிள்ளைக்கு அந்த சீட்டு, அந்த அரியணை தாம்மா எல்லாத்துக்கும் காரணம். பேராசையே, அதாவது ஆசையே துன்பத்திற்கு காரணம். எதுக்கு சொல்லுவாங்க? பேராசையாயிடும். ஆசை சின்ன சின்ன ஆசைதான் பெரிய ஆசையாயிடும். ஆசை இல்லாம இருக்கக்கூடாது. ஆசை இருக்கலாம், ஆனா அது பேராசை ஆகிறது. கனவு இருக்கலாம், லட்சியம் இருக்கலாம், ஆனா வந்துட்டு அது வந்துட்டு அடுத்தவங்களை அழிச்சிட்டு அது வர்றதுக்காக இருக்கக்கூடாது. தன்னுடைய சொந்த முயற்சின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் பாருங்க. முயற்சி மேற்கொண்டு கலகம் விளைவித்து தமது மகன் யார் பார்த்தீங்கன்னா, குஸ்ருவுக்கு வந்துட்டு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர், அதாவது இந்த
ஜஹாங்கீர் விரும்பக்கூடிய அந்த அரியணையை வந்துட்டு அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குஸ்ரு வந்துட்டு விரும்பியிருப்பாரு. அவருக்கு உதவி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிய தலைவர், சீக்கிய மதகுரு நம்ம படிச்சோம்ல பஞ்சாப்ல அதாவது பஞ்சாப் பகுதியில இருக்கிற சீக்கிய சமயத்தை சார்ந்தவங்க. அதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு அர்ஜுன் சிங்கை வந்துட்டு சிங்னா எங்கம்மா அந்த சீக்கியர்கள தான் சிங்குன்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து தூக்கிலிடும்படி வந்து ஜஹாங்கீர் வந்துட்டு உத்தரவிட்டிருப்பார். இதன் விளைவாக முகலாயருக்கும் சீக்கியருக்கும் இடையே நெடுநாள் போர்கள் நடைபெற்றது. அதாவது முகலாயர்கள்னா யாரு? முஸ்லிம்கள். சீக்கியர்கள்னா யாருன்னா அந்த பஞ்சாபிகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு இடையே நெடுநாள் இந்தியாவுக்குள்ளேயே இதுதான் வந்து உள்நாட்டு கலவரம். எப்படி வெளிநாடுகளில் தாண்டி உள்நாட்டிலே கலவரம் ஏற்படுதான் இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு இந்த பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பாரசீகம் அதற்கு மேல இருக்குது. மத்திய ஆசியான்னு அதுவும் மேல இருக்குது. இது எல்லா பகுதிகளுக்கான வணிக பாதைகளின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை முகலாயர் இயக்க நேரிட்டது. இப்போ அதாவது இந்த வணிகம், வாணிகம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் அப்படிதான் நடந்துச்சு. இப்ப பாருங்க, இன்னைக்கு வந்துட்டு நம்மளால என்ன செய்ய முடியல? சிலிண்டர் கூட நம்மளால நம்ம நாட்டு மக்கள் அதிகம். நம்ம நம்ம தன் நாட்டுக்குள்ள மக்களுக்கே வந்துட்டு நம்ம போதுமான தன்னிறைவு அடையலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அடையாததுனால, இன்னொரு நாட்டை சார்ந்து இருக்கிறதுனால, ஈரான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழிய வந்துட்டு அந்த வணிகம் நடைபெறக்கூடிய அந்த பாதைய வந்துட்டு இப்ப வந்துட்டு அவங்க க்ளோஸ் பண்ணதுனால, இதுவும் தடைப்பட்டு இருக்குது. பாருங்க, அந்த காலத்துல 1516ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலே இருந்தது. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுலயும் அது அப்படிதான் நீடிக்குது. அப்போ படிச்சதிருந்தும் படிக்காதவங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அதுக்கு தான் சொல்றது, கற்றுக்கிறது மட்டும் இல்ல, கற்றதின் வழியில நடக்கணும். அறத்தை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்? அதை வந்துட்டு சிறு வயதிலேயே விதைக்கப்படுறது வந்துட்டு அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய பிள்ளைங்களானா அந்த வன்மம் எல்லாம் நீங்குமா? இதுதான் வந்துட்டு அதுக்குதான் சொல்றது எத்திக்ஸோட இருந்து சொல்றது அதுக்குதான். இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா இது எல்லாம் மேல இருக்குதா இந்தியாவுக்கு மேல. அப்போ வணிக பாதைகளின் மீதாக வந்து தங்கள் கட்டுப்பாட்டை முகலாயர்கள் வந்து இயக்க நேரிட்டது. ஏன்னா முகலாயர்களுக்கு இந்த வழியாக வந்தது எல்லாம் போயிடுச்சு. அப்போ காண்டகாரை முகலாயர் இழந்தது வடமேற்கிலிருந்து வரும் படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வைத்தது போல. அப்ப இந்தியாவில் இதோட தான் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவுக்குள்ள கண்டவங்க எல்லாம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அடிச்சுது. பாருங்க, காண்டகாரை வந்துட்டு முகலாயர்கள் வந்து இழந்துட்டாங்க. ஏன்னா இந்த 2 பேருக்கு போர் வந்துச்சு. அப்போ அந்த பகுதி இவங்க இழந்துட்டதுனால அப்ப வலிமை குன்றிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, வடமேற்கு இந்த பகுதியிலிருந்து பாகிஸ்தான் வச்சுக்கோங்க, ஆப்கானிஸ்தான் வச்சுக்கோங்க, மேல இருக்கிற அந்த மத்திய ஆசியாவில இருந்து பல பகுதிகளிலிருந்து பாத்தீங்கன்னா வரும் படையெடுப்புகள் பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து திறந்து வச்ச மாதிரி இருந்தது ஆயிடுச்சு. ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடுச்சு. அப்போ ஜஹாங்கீர் பாத்தீங்கன்னா அகமது நகர் எங்க இருக்கு? இந்த மத்திய இந்தியாவில கைப்பற்றிய போதிலும் அது அவருடைய ஆட்சி காலம் முழுவதும் பிரச்சனைக்குரியவதாகவே இருந்தார். இந்த தக்கான பகுதியில அதனாலதான் ஜஹாங்கீர் வருவார். அப்போ அவுரங்கசீப் வருவார். அப்போ அது எப்பவுமே பிரச்சனைக்குரியதாகவே இருந்ததுன்னு சொல்றாங்க. அகமது நகரை அவர் கைப்பற்றியிருந்தாலும் அந்த நகரை வந்து அவருக்கு காண்டகாரை விட்டிருந்தாலும் இதன் வழியாக பல நாடுகளுக்கு வர்றதுக்கு இந்தியா திறந்து வச்ச மாதிரியும் ஆயிடுச்சு. ஏன்னா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்படியே திறந்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இங்க வந்துட்டு அவர் ஆட்சி பகுதியாக இருந்தாலும் அது பிரச்சனைக்குரியதாக இருந்தது. பாருங்க ஜஹாங்கீருடைய உருவப்படம். அதுக்கப்புறம் பாருங்க ஜஹாங்கீர் போர்ச்சுகீசியருக்கும் பின்னர் ஆங்கிலேயருக்கும் வணிக உரிமைகளை வழங்கினார். போர்ச்சுகீசியர் எங்க இருப்பாங்க? முதல்ல நம்ம படிச்சிருப்போம் இந்தியாவைக்கு வந்து அடைஞ்சவர் யாரு? அப்புறம் போர்ச்சுகீசியர் வந்துட்டு ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடுகள். அப்போ அங்கிருந்து ஆங்கிலேயருக்கும் வணிக உரிமைகளை வழங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜஹாங்கீர். அதாவது இங்க அந்த இழந்துட்டதுனால அந்த பகுதியில இருந்து வர்றதுக்கு வந்து ஒரு வழி ஆயிடுச்சு. அப்ப இங்க இருந்து போர்ச்சுகீசியாவில இருந்து ஆங்கிலேயர்கள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன் தெரிஞ்சுக்கோங்க, லண்டன் தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலாந்துன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஆங்கிலேயர்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரே ஒரு பொருள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான். அப்பப்போ நீங்க ஆங்கிலேயர்னு சொல்றாங்களே, பிரிட்டிஷ்னு சொல்றாங்களே இப்படின்றத நீங்க குழப்பிக்கவே கூடாது. எல்லாமே சேர்ந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்களை குறிக்கக்கூடிய ஒரே சொல் தான். ஏன்னா இங்கிலாந்துடைய கேபிட்டல் என்னது? லண்டன். அப்போ லண்டன்னு சொல்லலாம். அப்போ பிரிட்டிஷ்காரன்னு சொல்லலாம், ஆங்கிலேயர்கள் சொல்லுவோம். அவ்வளவுதான். ஆங்கிலேயர்கள் ஏன் சொல்றாங்க? நம்ம எப்படி இந்தியர்கள் சொல்லி இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியர்கள் சொல்றாமோ, அப்போ இந்தி மொழி தான் பெரும்பாலான மொழி இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரிதான் இந்தியர்கள். அப்போ இவங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் சொல்றோம். அவ்வளவுதான். இந்த ஒரு சிம்பிள் ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்கிலாந்து அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் ஜேம்ஸ். இங்கிலாந்தினுடைய அரசர் யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ப தெரிஞ்சுங்க. அப்ப இங்கிலாந்துல முதலாம் ஜேம்ஸ் அரசராக இருந்திருக்கும் போது இங்க இந்தியாவுல யார் இருந்தாங்கன்னா ஜஹாங்கீர். அதுக்காகத்தான் நான் உனக்கு ரெண்டுத்தையும் வந்து ஒற்றுமைப்படுத்திக்க சொன்னேன். ஏன்னா இது அம்மா பிள்ளை போல பிரிக்கவே முடியாத ஒரு ரிலேஷன். யாருக்கும் இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும். அப்ப பிரதிநிதி அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்களே, அவருடைய பிரதிநிதி யாருன்னு பாத்தீங்கன்னா
தாமஸ் ரோ என்பவர் ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை புரிந்தார். எங்க இங்கிலாந்துல இருந்து அவருடைய ரெப்ரசன்டேட்டிவான தாமஸ் ரோ வந்துட்டு இந்தியாவிற்கு வருகை புரிந்திருந்தாரு. இந்தியாவில யார் இருந்திருப்பாரு? ஜஹாங்கீர் வந்து இருந்திருப்பாரு. அப்ப அவரின் அனுமதி பெற்றும் தங்கள் முதல் வணிக மையத்தை சூரத்தில் வந்து நிறுவ சூரத் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அந்த இடத்துல முதல்ல வந்துட்டு இங்கிலாந்துல இருந்து வந்த ஒரு வணிக மையத்தை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாமஸ் ரோ. யாருடைய பிரதிநிதி? இங்கிலாந்தின் மன்னரான முதலாம் ஜேம்ஸினுடைய மன்னர். இதெல்லாம் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு பாலிட்டிக் உதவுமா, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்தையும். ஷாஜகான், அதுக்கு அடுத்து நூர்ஜஹான். பாருங்க ஷாஜகானுக்கு பாருங்க 1627 இருந்து 1658 ஜஹாங்கீரை தொடர்ந்து இளவரசர் குர்ரம் என்ற ஒரு அதிகார போராட்டத்திற்கு பின்னர் ஷாஜகான் உலகத்தின் அரசர் என்ற பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பு ஏற்றார். அதாவது ஜஹாங்கீருக்கு அப்புறம் இளவரசர் குர்ரம் தான் வந்துட்டு, அதாவது ஷாஜகானுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா குர்ரம். ஆனா இவர் அரியணை ஏறுறது வந்துட்டு ஷாஜகான் என்ற பெயர்ல வந்துட்டு ஏறுறாரு. இந்த ஒரு அதிகார போராட்டம். ஏன்னா அதிகாரம் யாருக்குன்றது, இந்த பதவி யாருக்குன்னு, பதவி ஆசை யாரை விட்டதுன்ற மாதிரி இந்த போராட்டத்திற்கு பின்னாடி வந்து குர்ரம் வந்துட்டு ஷாஜகான் என்ற பெயர்ல வந்து அரியணை ஏறி இருப்பாரு. அதற்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கால வரிசைமா அவங்க அந்தந்த காலகட்டத்துல நடந்த வந்து அந்த அந்த போர், அதுக்கப்புறம் அதில் வெற்றி தோல்வி யார் யாருக்கு இடையே, அதுக்கப்புறம் எந்த பிளேஸ் எந்த இயரு, இந்த கால வரிசை, இவங்களுடைய ஆர்டர் இருந்தது 6 மன்னர்களை பற்றியதும், அதுக்கப்புறம் இதனுடைய பொருள்மா. இதோட இந்த பாடம் வந்துட்டு ஒரு சிம்பிள் ஒரு 1 பேஜ்ல எழுதி முடிச்சுக்கோங்க. ஒரு இன்ஸா எழுதி வைங்க. உட்காந்துட்டு மொத்தமா உட்காந்து எழுதிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு மறக்குதா, ஒரு மேப் மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு அந்த மேப்ல கூட எழுதி வரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பேஜ்ல வரைஞ்சிட்டு நீங்க அங்கங்க என்னென்ன குழப்பமா இருக்குதோ அதை மட்டும் எழுதி வச்சுங்க, போதுமானது. ஒரு 2 முறை வாசிங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாருங்க, உலகத்தின் அரசர் என்று பொருள். அதுக்கப்புறம் அகமது நகருக்கு எதிராக படையெடுத்த அவர், அகமது நகர் எங்க பார்த்தோம்? மத்திய இந்தியாவில. அந்த எதிராக படையெடுக்கிறாரு எங்க? ஷாஜகான். ஏன்னா அவங்க அப்பா இருக்கும் போதே அப்ப பிரச்சனைக்குரிய பகுதியாகவே இருந்தது இல்லையா ஜஹாங்கீர் காலத்திலே. அப்ப ஷாஜகான் என்ன செய்யறாருன்னா அந்த பகுதிக்கு எதிராக போர் எடுக்கிறாரு. எப்படின்னா 1632 அதை இணைத்தையும் கொண்டாரு. அப்போ அந்த பகுதியை பீஜப்பூரும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றப்பட்டன. பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர் இது எல்லாம் எங்கன்னா மத்திய இந்தியாவில். இந்த சமயத்தில் சில மராத்திய போர் தளபதிகள், குறிப்பாக சாஜி பான்ஸ்லே, சிவாஜியினுடைய தந்தை, சிவாஜி இருந்தார் இல்லையா மராத்தியர்கள், அவருடைய தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா சாஜி பான்ஸ்லே. அவர் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மராத்தியர்களுடைய போர் தளபதி தான் இவரு. அவருடைய மகன் தான் சிவாஜி. அதுக்கப்புறம் நீங்க என்னன்னா அவர் வந்து இப்போ வட இந்தியாவில், அப்போ தக்கான பகுதிகளில் தான் யாருக்கான அந்த மராத்தியர்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த அப்போ ஏன்னா அவங்க வந்து அகமது நகர்கள்லாம் எங்கன்னா மத்தியில் இருக்குது. அப்போ இந்த பகுதிகளில் இவங்க இருக்கிறாங்கன்னா அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ தக்கான அரசர்களிடம் பணியில் சேர்ந்தாங்க. இவர்கள் மராத்தி வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிட சேர்ந்தாங்க. அந்த போர் தளபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மராத்திய வந்து ஒரு 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 இராணுவ படைகளை வலுப்படுத்துறதுக்காக ஒரு படை வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல வந்து இவங்க சேர்ந்தவங்க தான் இவங்க. அப்ப இவங்க என்ன பண்ணணும், இந்த வீரர்களை வந்துட்டு இந்த முகலாயர்களுக்கு எதிராக போரிடுறதுக்காக பயிற்சி வந்து கொடுக்குறாங்க இந்த மராத்தியர்கள் வந்துட்டு அந்த படையில் சேர்ந்த வீரர்களுக்கு. அப்படி இருந்தவங்க தான் இந்த சாஜி பான்ஸ்லே, சிவாஜியினுடைய தந்தையெல்லாம், இவங்களாம் படை தளபதிகள்மா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகலாயர்களுக்கு எதிராக போரிட செய்தனர். இதனால் தக்காணத்தில் தான் இருந்தாங்க. அந்த மத்திய பகுதிகளில் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜார்க்கண்ட், இந்த பகுதிகள்ல அதாவது அந்த பகுதி கூட நீங்க போக வேணாம், இந்த கீழே இந்த கொஞ்சம் இந்த பகுதிகளை கர்நாடகா, அப்புறம் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இது எல்லாம் சேர்ந்ததுதாம்மா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேர்த்து முகலாயருக்கு எதிராக ஒரு நீண்ட நெடிய எதிர்ப்பு வந்துட்டு உருவாகியது. இதனால் தக்காணத்தில் மராத்தியர்களையும் சேர்த்து முகலாயருக்கு எதிராக ஒரு நீண்ட நெடிய எதிர்ப்பு உருவாகியது. சமயம்னா விடயம்னா இந்த சமய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகான் சகிப்புத்தன்மை அற்றவராக இருந்தார். எப்படி வந்துட்டு ஜஹாங்கீரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்பரும் வந்துட்டு எந்த சமயம், சாதி, மதம் இது எல்லாமே என்ன செய்யல, அவர் வந்துட்டு பாகுபடுத்த பார்க்கல. எல்லாருக்கும் சம ஈக்குவல் ரைட்ஸ் வந்துட்டு கொடுத்தாரு. எல்லாரையும் ஒரே சமமாக கருதினாரு. ஜாதி மதம் பேதம் வந்து பார்க்காததுனால ஒரு நல்லுறவோடு இருந்துச்சு. ஆனா இவர்கிட்ட வந்து அது இல்லாததுனால எப்படி வந்து பிரச்சனைக்குரியதான் ஆயிருக்கும். அதுதான் அப்போ அரசர் எப்படின்னா எல்லா சபை, இப்போ நம்ம இந்தியா எப்படி இருக்குது, சமய சார்பற்ற நாடுன்னு சொல்றோம். எந்த சமயத்தையும் சார்ந்து இல்லாம இருக்குது. எல்லா சமயத்தையும் அவங்களோட சமயத்தை அவங்களுக்கு பின்பற்றலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுன்றதா இதனுடைய பொருள். அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்துல இப்போ நிறைய இடத்துல நடக்கிறதுக்கு காரணம் அந்த சகிப்புத்தன்மை இல்லாததுதான் இதற்கு காரணமா.
அப்போ முகலாயரின் புகழ் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் அதன் உச்சத்தை எட்டியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பல கட்டடக்கலைகள்லாம் நல்ல ஒரு பங்களிப்பு செஞ்சிருப்பாரு ஷாஜகான். இந்த பாடத்தில் அடுத்த பகுதியில் விரிவாக இவரை பத்தி எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாம். இப்ப வாங்க 1657 ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதைத் தொடர்ந்து அவருடைய 4 மைந்தர்களுள் வாரிசு உரிமை போர் வெடிச்சது. அதாவது வாரிசு யார் வாரிசு அப்படின்றது அவர் நோய்வாய்ப்பட்டாரு 1657. அப்போ 4 பிள்ளைகள் அவருக்கு. எல்லாருக்கும் நான் யாரு நீ யாரு வாரிசு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை போர் வந்து வெடித்ததுன்னு சொல்லுங்க. தம்முடைய 3 சகோதரர்களான தாரா, சூஜா, முராத் ஆகியோரை கொன்று அவுரங்கசீப் வெற்றி பெற்றார். பாரு எப்படி இருக்கான் பாரு, என்ன ஒரு கொலவெறிடா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது எப்படி சொல்றதோமா, இது இப்பதான் இல்ல, அது காலகாலமா வர்றது, அது ஒன்றும் மாத்த முடியாதுன்ற மாதிரி, அது பழகிச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க 3 சகோதரிகளும் தாரா, சூஜா, முராத் எல்லாரையும் கொண்டுட்டு இவர் மட்டும் வாழ்ந்து எத்தனை நாளைக்கு நீடிப்பாருமா? இதெல்லாம் அதான் சொல்றது, கடவுள்கிட்ட இதெல்லாம் கணக்கு தான். தம் வாழ்நாளின் இறுதி 8 ஆண்டுகளை ஷாஜகான் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள சாபர்ஜ் அரண்மனையில் கழித்தார். ஆக்ரா கோட்டைக்கு உள்ள சாபர்ஜ் என்ற ஒரு அரண்மனை, கோட்டைக்குள்ள அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனைக்கு பேர் தான் சாபர்ஜ். அந்த அரண்மனையில எத்தனை ஆண்டுகள்னா 8 ஆண்டுகள் வந்து இறுதி காலத்தை வந்து ஷாஜகான் வந்து கழிச்சிருப்பாரு. இப்ப பாருங்க அவுரங்கசீப் காலம் பாருங்க. பாருங்க எல்லாம் எப்படி இருக்காங்க மன்னர்கள், அரசிகள். நூர்ஜஹான், ஷாஜகானுடைய மனைவி பேர் என்னன்னு பாருங்க. இது வந்து அவுரங்கசீப்புடைய ஜஹாங்கீருடைய மனைவி. இவங்க தான் வந்து அரசியா இருந்திருப்பாங்க. ஷாஜகானுடைய மனைவி என்ன தாஜ்மஹால் கட்டினாருன்னு பார்த்தோம், தன்னுடைய காதலிக்காக கட்டியிருப்பாருன்னு பார்த்தோம். அப்ப எந்த அளவுக்கு அது அப்போ ஒரு புகழ்பெற்றவராக இருந்தால் அவர் பேர் என்னன்னு பாருங்கம்மா. முகலாய மன்னர்களில் கடைசி அரசரான மன்னர்கள்னா மிக சிறந்த மன்னர்கள், மாபெரும் மன்னர்கள். அதுதான் அவுரங்கசீப் தந்தையை சிறைப்படுத்தி ஆட்சியை தொடங்கினார். அதாவது ஷாஜகானுக்கு அப்புறம் இவர் ஏன்னா சிறைப்படுத்திட்டாரு. 4 பேருக்கு சண்டை, எல்லாரையும் கொன்னுடுறாரு, தந்தையும் சிறை வச்சிடுறாரு. இவர் மட்டும் இந்த உலகத்தையே ஆழ்வார், அவ்வளவுதான். உலகை கைப்பற்றியவர். ஆமா, எல்லாரையும் கொன்னா உலகை கைப்பற்றியவர் என்ற பொருள்ல வந்துட்டு பட்டத்தையும் சூட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலம்கீர், அதாவது சிறைப்படுத்தி ஆட்சியை தொடங்கினார். ஆலம்கீர் என்பது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்தை கைப்பற்றியவர் என்ற பொருள் அப்படின்ற பெயர்ல பட்டத்தை சூட்டிக்கிட்டாரு. இவர் தம் தாத்தா ஜஹாங்கீரை போல கலைகளின் மீதும் ஆர்வம் கொண்டவராகவோ தந்தை ஷாஜகான் போல கட்டிடக்கலையில் நாட்டம் கொண்டவராகவோ இல்லை. அதாவது தாத்தா மாதிரி கலை மேலேயும் கிடையாது, தந்தை ஷாஜகானை போல கட்டிடக்கலை, ஏன்னா தாஜ்மஹால்லாம் கட்டிடக்கலைக்கு சிறப்பட்டிருக்கும். ரெட் ஃபோர்ட் கட்டியிருப்பார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலையில சிறந்து விளங்கியிருப்பார் ஷாஜகான். அதனாலதான் இவருடைய புகை பார்த்தீங்கன்னா உச்சத்தை ஏற்றிருக்கும். முகலாயருடைய காட்சி காலத்துல ஷாஜகானுடைய காலகட்டம் அந்த மாதிரி எதுவுமே தனக்கு இல்லை. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதத்தை தவிர, அதாவது தமது மதத்தை தவிர, தமது மதம்னா என்னது, இந்த முஸ்லிம்கள். அப்போ அந்த மதத்தை தவிர ஏனைய மதங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையும் கிடையாது. இந்துக்களின் மீது ஜிசியா வரியை விதித்தார். ஜிசியா வரி இந்துக்கள், அதாவது இந்துக்கள் மீது, அதாவது முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் மீது ஜிசியா என்ற ஒரு வரியை வந்து விதித்திருப்பாரு. இந்துக்கள் அரசு பணிகளை அமர்த்துவதை தவிர்த்தார். ஏன்னா இது யார் அக்பருடைய காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். இந்துக்களை பிரபுக்களை எல்லாம் வந்து தன்னுடைய பணியிலெல்லாம் அமர்த்திருப்பார். ஆனா இவர் என்ன செஞ்சாரு, அதை நிறுத்திட்டாருன்றாங்க. அப்போ 1658க்கும் 1681க்கும் இடைப்பட்ட காலத்தில் வட இந்தியாவில் இருந்த அவுரங்கசீப் இந்த இடைக்காலத்துல அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருந்த அவுரங்கசீப் பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், சத்னாமியர்கள் ஆகியோரின் கழகங்களை அடைக்கிறார். வட இந்தியாவில் இருந்த பொழுது, ஏன்னா இவர் தெற்கான பகுதிக்கும் வந்திருப்பாரு, தக்கான பகுதிக்கு வந்திருப்பாரு, அங்கதான் இறந்திருப்பாரு. வட இந்தியாவில் 1658 81 இந்த காலகட்டம் 58ல இருந்து 81 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வட இந்தியாவில் இருந்திருப்பாரு. அந்த காலகட்டத்தில் இருந்த போது யாரெல்லாம் வந்து இவர் வந்துட்டு அடைக்கிறார்னா பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், சத்னாமியர்கள் அப்படின்ற பிரிவுகை சார்ந்த அந்த கழகக்கலை வந்து அடைக்கிருப்பாரு. வடகிழக்குன்னா இந்த பக்கம், இந்த வடகிழக்கு, இது வடமேற்கு, இது வடகிழக்கு, இது தென்கிழக்கு, இது தென்மேற்குமா. அப்போ அவர் மேற்கொண்ட விரிவாக்க நடவடிக்கைகள் காமரூபத்தை அஸ்ஸாம் சேர்ந்த அகோம் அரசுடன் போர் ஏற்பட காரணமாயிற்று. அப்போ வடகிழக்குன்னு யார் அப்படின்னா அஸ்ஸாம் இருக்கும், அருணாச்சல பிரதேசம், இதெல்லாம் இங்கதானே வருது வடகிழக்கு பகுதியில். அப்போ அஸ்ஸாம் தான் அது. அஸ்ஸாம்னா காமரூபம் என்பது பழைய பெயர் வந்து காமரூபம் அஸ்ஸாமுக்கு. அந்த அகோமி அரசுடன் ஏற்பட போர் வந்துட்டு காரணமாயிற்று. இவ்வரசு முகலாயர்கள் பல முறை தாக்கப்பட்டாலும் அதை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை. பல முறை வந்து இதை வந்து தாக்கப்பட்டாலும் ஆனால் இதை வந்து அடக்க முடியல முகலாயர்களால் சொல்றாங்க. இதோட வந்துட்டு இது முடிஞ்சிடுச்சுமா. அவுரங்கசீப் படத்தை பார்த்துக்கோங்க. அடுத்து நாம ரஜபுத்திர மற்றும் மராத்தி. ரஜபுத்திர எங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்திருப்பாங்க. மராத்தியர்கள் எல்லாம் இந்த இந்தியாவில் இருக்கிற மத்திய மற்றும் வட பகுதியில் இருந்த மன்னர்கள். இதை வந்துட்டு முகலாயர்கள் வந்து எப்படி வந்து நட்புறவோடு இருந்தாங்கன்றதை நம்ம அடுத்த வகுப்புல
ஒரு 3-4 பேஜ் தான் இருக்குது. முடிச்சிடலாமா பார்ட் 3 வீடியோவா. தேங்க்யூ. சின்ன சின்னதா குடுத்துட்டா உங்களுக்கு ஒரு ஆர்வமா கொஞ்சம் பார்த்து முடிச்சிடுவீங்க. அதே மாரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். மொத்தமா சுருக்குனீங்கன்னா ஒரு 1 1/2 பேஜ் இல்ல 2 பேஜ் வரும்மா. அவ்வளோதாம்மா ஒரு நோட்ல, ஒரு பேப்பர்ல. தேங்க்யூம்மா. இதோட முடிச்சு இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். 10th +2 படிக்கிற பிள்ளைங்க யாராவது உங்களுக்கு இருந்தாங்கன்னா, இந்த +2 பசங்களுக்கு பேப்பர் 1 அதாவது மெயின்ஸ் அதாவது லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 தவிர்த்து, அதாவது மத்த எக்ஸாம்ல வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்கோரிங் ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல, அத நல்லா ஸ்கோர் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இது வந்துட்டு அவங்களுடைய கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணாது. எது பேப்பர் தமிழ் லாங்குவேஜும், லாங்குவேஜ் 2வும் இத விட்டுட சொல்லுங்க. அது ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணாவே போதுமானது. ஆனா 10th படிக்கிற பிள்ளைங்க அவங்க எந்த குரூப் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்துட்டு ஈக்குவல் பிரியாரிட்டி வந்து குடுக்க சொல்லிட்டு நல்லா படிக்க சொல்லுங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிரியாரிட்டி குடுக்க சொல்லுங்க. அப்பதான் அவங்க நினைக்கிற அந்த என்ன சொல்றது? அதாவது எப்படி சொல்றது அது? குரூப் 1 அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு தேர்வு செய்யறதுக்கு வந்துட்டு இந்த மார்க் தான் அவங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ணும். எந்த 10th பிள்ளைங்க. அதே 12th பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு நீட்டுக்காகட்டும், அதாவது கட் ஆஃப் வந்துட்டு பிஇக்காகட்டும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ்க்காகட்டும், இல்லாட்டி மத்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு எதுக்கா இருந்தாலும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓவராலா எடுத்தா அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு. இந்த 3 மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் எடுத்தாங்கன்னா, அது டிபார்ட்மெண்ட்டா பிஇக்கு பிரிஞ்சுட்டு பயோ எடுத்தா பார்த்தீங்கன்னா, மெடிக்கலுக்கும் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இத மேக்ஸ் எடுத்தீங்கன்னா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிஇக்கு வந்துரும். அதனால கொஞ்சம் இதுல ஃபோக்கஸா கொஞ்சம் இந்த இருக்கிற நாள வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி, கொஞ்சம் தூக்கத்த எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி கொஞ்சம் படிக்க சொல்லுங்க. இந்த கொஞ்சம் நம்ம படிச்சதெல்லாம் போறது தாண்டி, இந்த குறிப்பிட்ட நாள கொஞ்சம் நல்லா உணவு பழக்க முறைகளையும் நல்லா வந்துட்டு ஒரு மைல்டான அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு அதாவது அந்தந்த எண்ணெய் பொருட்களை, மசாலா பொருள்லாம் தவிர்த்துட்டு, ஒரு நல்ல உணவு பழக்க முறைகளை வந்து குடுத்துட்டு, தூக்கத்தையும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் குடுக்குற ஒரு 5 நாள், 6 நாள் எக்ஸாமுக்கு அப்படியெல்லாம் லீவ் இருக்குது இல்லையா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். அதில நல்லா தூக்கத்துக்கும், உணவுக்கும் நல்லா குடுத்துட்டு, மீதி இருக்கிற டைம நல்லா யுட்டிலைஸ் பண்ணி, நல்லா ரிவிஷன் பண்ணி, டெஸ்ட் ஒரு பேப்பர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து, எக்ஸாம் எப்படி ஹால்ல ஒரு 3 ஹவர்ஸ் வந்து உட்கார்ந்து பண்ணுவாங்களோ, அந்த மாரி ஒரு மாடல் எக்ஸாம் வீட்ல எழுதி பார்க்க சொல்லு. எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து பழக்கப்படுத்துங்க. அந்த எக்ஸாம் ஃபியர் போகும். அதே மாரி வந்து அந்த டைமுக்குள்ள எழுதி முடிக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அவங்க எந்த மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பர பார்க்குறாங்கன்ற ஒரு அனலைசிஸ் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஒரு 8 நாள், ஒரு 5 நாள் அப்படி இருக்குதுன்னா, 1 நாள் எடுத்துக்க சொல்லு. ஒரு 3 ஹவர்ஸ். இந்த மாரிலாம் குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. அதாவது மார்க் மட்டுமே இந்த 12th எக்ஸாம் மட்டுமே 10th எக்ஸாம் மார்க் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணாது. நான் இதுதான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்றது. இதையும் மீறி காரணம் என்னன்னா, பெற்றவர்கள் வந்துட்டு குழந்தைகளுக்கு போட்டு திணிக்கிறது. இதுதான் நீ ஆகணும், இதுதான் நீ படிக்கணும், இதுதான் நீ உன் மார்க் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாரி திணிக்காதீங்க. மார்க் இல்லாதவங்க, ஃபெயில் ஆனவங்கலாம் சக்சஸ் பண்ணவங்க எத்தனையோ பேர் லிஸ்ட் எடுத்து பாருங்க. அப்படியெல்லாம் இருக்காங்க. அதனால பெற்றோர்கள் வந்துட்டு கொஞ்சம் பிராக்டிகலா குழந்தைங்களுக்கு வந்துட்டு எந்த மாரி ஒரு மனநிலையில இருக்கிறாங்களோ, படிக்கிறத வந்து திணிக்காதீங்க. அவங்கவங்களுக்கு விருப்பம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அத குடுங்க அவங்களுக்கு. இதுல தான் வரணும்னு கிடையாது. அந்த மாரி ஒவ்வொருக்கும் ஒரு தனி திறன்கள் இருக்கும். அத எதன்னு கண்டுபிடிச்சு, அதுல வளர்ச்சி விடுங்க. இப்ப நான் கூட என் பிள்ளைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வரைக்கும் தான் அவங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஆனா, அவங்க ஒரு டிசைட் பண்ற ஒரு வயசு வரும் இல்லையா? அப்ப விட்டுடுங்க. அத எத சொல்றாங்களோ, அத சார்ந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. அப்ப அதுல நல்லா டெவலப் ஆகுவாங்க. இதுதான் பெற்றோர்கள் செய்ய வேண்டியத ஒழிய, நீ அத படி, இத படி, சொசைட்டில உனக்கு அப்பதான் அதெல்லாம் கிடையாது. சொசைட்டில நமக்கு நம்முடைய ஸ்கில் ஒண்ணும் இல்லம்மா. நீ 10 டிகிரி வாங்கி வச்சுக்கிட்டாலும், உனக்கு ஸ்கில் இருக்காத பட்சத்துல, உன் டிகிரிக்கு நோ வேல்யூமா. அதுதான் நான் சொல்லுவேன். ஆனா, அதே உன்னுடைய ஒரே ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்கோ. அந்த படிச்சுக்கு தகுந்த வேலை நீ தேடும்போது, அதுல நீ ஸ்கில்டா இருந்தேன்னா, உனக்கு எங்க போனாலும் நீ உன்னுடைய சேலரி நீ கோட் பண்ணலாம். அவங்க சேலரிய நீ வாங்குறதுக்கு பதிலா, நீ உன்னுடைய ஸ்கில் இருந்துச்சுன்னா, நீ ஸ்கோ கோ உன்னுடைய சேலரி வந்துட்டு டிசைட் பண்ணலாம். நீ சொல்லலாம். இதுதான் நான் சொல்லுவேன். அதனால பெற்றோர்கள் வந்துட்டு பசங்களுக்கு கொஞ்சம் சாதகமா குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, தட்டி குடுத்து சொல்லுவாங்க இல்லையா? தட்டி குடுத்து செய்ய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி குழந்தைங்கள ஒரு என்கரேஜ் பண்ணி கொண்டு வாங்க. சும்மா நீங்க போட்டு திணிக்கிறதுனால தான் குழந்தைங்கலாம் இப்பல்லாம் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. அந்த அந்த என்ன சொல்றது, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பசங்க இதெல்லாம் நீங்க சின்ன வயசுலயே சொல்லிக் குடுக்கறது இல்லாததுனால தான் பசங்க அத தாங்கிக்கிற பக்குவம் இல்லன்னு தான் சொல்லுவேன். அதனால
குழந்தையா 2 வயசா 3 வயசா சொன்னா புரிஞ்சுக்குதா? அப்பத்துல இருந்து நல்லது கெட்டது எடுத்து சொல்லி பழகுங்க. போட்டு சொல்லி 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 செதுக்குங்க குழந்தைங்கள. அப்பதான் அவங்க வருவாங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தி, மன வலிமை கிடைக்குமே ஒழிய, பொத்தி 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 வச்சிருந்த நாளைக்கு வெளியில விட்டு இந்த சொசைட்டில விட்டு பாருங்க. அவங்களால வாழவே முடியாது. நிச்சயமா. அதனால குழந்தைங்கள என்ன சொல்றது, ஒரு கூட்டுக்குள்ள போட்டு அடைக்காம, ஃப்ரீயா ஒரு பறவை போல விடுங்க. சிந்தனைகளையும் உங்க சிந்தனைகள அவங்க மேல திணிக்காதீங்க. அவங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அத கண்டுபிடிச்சு, அத அவங்களுக்கு குடுக்க பாருங்க. அதுதான் ஒரு பெற்றவர்களும் நாம இருந்து நாம குடுக்க வேண்டிய ஒரு இது தெரியாதம்போது சொல்லிக் குடுங்க, கைட் பண்ணுங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு டிசைட் பண்ண தெரியுது பாருங்க. அப்போ வந்துட்டு அவங்க எத டிசைட் பண்றாங்களோ, அதுல அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு வழிமுறைகள சொல்லிக் குடுங்க. எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரர் பண்றாங்க, அவங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க, நீ பண்ணு. இதெல்லாம் போட்டு திணிக்காதீங்க. உங்களுடைய கனவுகளையும் திணிக்காதீங்க. உன்னுடைய எண்ணம் வேறு, உங்களுடைய குழந்தைகளுடைய எண்ணம் வேறு. நீங்க வாழ்ந்த காலம் வேறு, அவங்களுடைய காலம் வேறு. நீங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வேறு, அவங்க இருந்தது வேறு. இதுதான் நீங்க வேறுபடுத்தி இருக்கும்போது தான், அப்போ அதே அட்மாஸ்பியர் சூழலும் வேற மாதிரி தான் இருக்கும். எண்ணங்களும் வேற மாரி தான் வேலை செய்யும். இதுதான் வந்துட்டு ஒரு ரியாலிட்டி. அதனால இதெல்லாம் பெற்றோர்கள் வந்துட்டு குழந்தைகளுக்கு இப்படியெல்லாம் கொஞ்சம் வழிமுறைகள எடுத்து சொல்லிட்டு, குழந்தைங்கள நல்ல ஒரு எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தி, ஒரு மன வலிமை உள்ள பிள்ளைங்களா மாத்துங்கம்மா. படிப்ப தாண்டி இதெல்லாம் நெறைய இருக்குது. இந்த சொசைட்டில ஃபேஸ் பண்றதுக்கு. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுங்க. இதுதான் உங்களுக்கு கடைசியா அது நம்ம தனி வீடியோவாவே நான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே குடுக்கணும்னு நெனச்சேன். நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் என்னுடைய வேலையே இதுதான். ஆனா, இந்த மாரி யாராவது இருந்தீங்க, தெரியல, இத படிக்கலாம் என்ன தெரியலன்னு நெனைக்கிறவங்க, நிச்சயம் கேளுங்க. என்னால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். ஏன்னா, நம்மள சரி பண்ண வேண்டிய வயசு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6லிருந்து இந்த 12 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்க லைஃப் உங்களால செலக்ட் பண்ண தெரியும். 21 வயசுக்கு மேல உங்களால எல்லாமே பண்ண தெரியும். ஆனா இந்த 17, 18, 19, 17 வயசுக்குள்ள தான் உங்கள நெறைய பாதுகாக்க வேண்டிய வயசு. இதெல்லாம் சொல்லிக் குடுங்க பிள்ளைங்களுக்கு. இதோட சின்னதா 6 வயசா, 7 வயசா சொல்லிக் குடுங்க. நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக் குடுங்க பிள்ளைங்களுக்கு. தேங்க்யூம்மா. நெறைய சொல்லியிருந்தா யாராவது தேவையானவங்க அங்கேயே கட் பண்ணுங்க. தேவைக்கு கேட்டுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுங்கம்மா. எல்லா நல்லதுகளும் எல்லாரும் எல்லாரும் சொல்லிக் குடுக்குறது இல்ல. இன்னைக்கு காலகட்டத்தில தனக்கு என்னன்னு போகக்கூடிய காலமா இருக்குது. ஏதோ இது சொல்றேன்னா, ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி சொல்றேன்னா, கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் சொல்றது இது ஒருத்தருக்காவது பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால கேட்டு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுங்கம்மா. தேங்க்யூம்மா. அடுத்த வகுப்புல பார்ட் 3 வீடியோவுல இன்னும் இருக்கிற மிச்சம் இருக்கிறத பார்த்துக்கலாம்மா.